ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு சில விஷயம் என்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை மாதிரி பேசிடுறேன். Sticking something about crafting must have video terms of addition to okay. ஓகே, நான் தான் சொல்லிடுறேன். ஒரு நேரத்தில் எனக்கு நேரத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு நாள் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தட்ஸ் நாட் மை நெய்பர்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே ரிப்பீட்டடாக ஒரு அன்அக்செப்டேவும் வந்திருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன கார்ப்பரேட் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் அந்த கார்ப்பரேட் இஷ்யூ எடுத்துகிட்டு நான் போட்டேன். அது வர தெரியாது எனக்கு. ஸோ அது தெரியாமல் அப்லோட் பண்ணேன். எனக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் காட்டிடுச்சு. எனக்கு அப்போ காட்டல, அதுக்கு அடுத்த மறுநாள் தான் காட்டுச்சு எனக்கு. அதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேனாக்கா இன்றைக்கி இது காட்டல, நாளைக்கு தான் காட்டுச்சு எனக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது டே ஆஃப்டர் பார்த்தனால தான் நான் எடுத்துகிட்டு இது பண்ணேன். ஓகேங்களா, இது ஃபஸ்ட். இது இன்னொன்று என்னன்னாக்கா, கொஞ்ச நாள் லைவ் வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு. ஓகேங்களா, அது என்னன்னாக்கா, நான் லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, அதனால் அது கனெக்ட் ஆகலை. அந்த யூடியூப் தரப்பிட்டையும் கேட்டால் அவங்க வந்து இன்டர்நெட் பார்க்க சொன்னால் நான் ப்ராட்காஸ்ட் எதுவும் இந்த ஃபைபர் சொல்லுவாங்க, ஃபைபர் நெட்டு. ஓகே, அதான் என்னோடய மொபைல் டேட்டா மூலமா லைவ் கனெக்ட் பண்ண முடியாதான், இந்த ஃபைபர் நெட் மூலமா கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி யூடியூப் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நான் ஒரு 2-3 வீக்ஸ் இல்லை 4 டேஸில் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு இதுவும் ஆகலை. என்னன்னாக்கா, லைவ் அதே ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, என் மொபைல் டேட்டாவில் பண்ணும்போது இது ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஃபைபர் நெட் போட்டதுக்கப்புறம் போகுது. ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே மறுபடியும் டிஸ்கனெக்ட். அதுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. ஸோ மறுபடியும் கேட்டிருந்தேன், மறுபடியும் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கறதுக்கோசரம் நான் வந்திருந்தேன். ஓகேங்களா, இனிமேல் நம்ம லைவ் வரலாம். ஓகேங்களா, இனிமேல் டெய்லி லைவ் வரலாம். டெய்லி 7 PM லைவ் வரலாமா, ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயம் தான் மாறி வந்திருக்கோம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கோசம் தான். ஓகேங்களா, அப்படி வரதெல்லாம் டேரெக்டாக போய்ட்டு சொல்லியிருப்பேன். நான் செக்கிங்க்கோசம் தான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பிகேஎஸ்டி பற்றி ஒரு 1 hour கிட்ட வந்திருக்கோம். ஸோ அதான் செக்கிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, சரி, ஓகே. இது அந்த 2 இதுவும் அது மாறி வந்துவிட்டு தட்ஸ் நாட் மை நீடுக்கான காம்ப்ளீட் தான் ரீசன். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு லைவ் இந்த நெட் இஷ்யூ தான். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம டேரெக்டாக இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அந்த மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐகானை தட்டி போடுங்க. ஓகே, the application contains and processes your personal information to improve your quality and application service. Okay, okay, loading drills. Okay, இது என்ன இது நான் சொல்ல வந்துட்டேன். ட்ரில்லிங் ஆன் மை பேக்யார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளே. ஸோ தான் ஸ்வைப்பு டூக்கு அரௌண்ட். ஓகே, இது மூவ் பட்டன் எங்களுக்கு தெரியாதா? என்ன பிக் என்னவோ கிடச்சிருக்கு. ஒரு நிமிஷம். ரேட்டிங் வந்துச்சு கைஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, தெரிஞ்சிச்சுலாம் அர்த்தம். அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. அதான் சொல்லலாம். ஓகே, ஒரு கோல்ட் காயினுக்கு $200. ஓகே, விற்றுருவோம்.
I sold everything. Need to dig up some more to sell. ஓகே சேல் பண்ணட்டா இதான் நான் இருக்குல்ல. வாங்க வாங்க வாடா வாடா வாடா. இங்கண்ணா ஓ ஷாப்பா அப்கிரேட் பண்ண இவ்வளோ ரூபா. இப்போ தானடா 200 சம்பாதிச்சோம். அதுக்குள்ளே பண்ணி தொலை ஓ இப்போ 10 தான் இருக்குது. டுட்டோரியல் கம்ப்ளீட்டட். டிக்கி சேல் அப்கிரேட். ஓகே அவசரம் அச்சீவ்மெண்ட் அனுப்பு. ஓ இது சேலு, இது பை, இது என்ன ரெஃப்ரெஷ்ஷு சோடா மிஷினா. ஓகே அப்படியே இங்கே தோண்டுவோம். இங்கே தோண்டி பார்ப்போம். இங்கே தோண்ட முடியாதா? வேறு எங்கே தோண்ட முடியும்? நான் எங்கே பார்த்தோம்? ஓ இங்கே தோண்டணுமோ? ஓ ஓகே ஓகே தோண்டியதா கிடைக்கிறா பார். என்ன ஒரே கல்லாக கிடைக்குது. என்னமோ கிடச்சிது. ஓ மை காட் அது கிடச்ச அப்படின்னு நினைக்கிற ப்ளீஸ். ஓகே இப்படியே தோண்டா முடியும். இதே நான் தோண்டிப்பா பூமியை ஓட்ட போட்டேன். நான் என்ன பண்ணுறது? தோன்றா வேகமா பண்ணுறா நல்லா தோன்றா. என்னண்ணா இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. என்ன வயசுது? ஃபஸ்ட்டு கிடைச்சதுக்கே ஒரு காயின் கிடச்சிது, கோல்டு காயின். இப்போனா ஒன்றுமே கிடைக்கல. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஏய் எகிரி குதிரா. ஓ இதுக்குள்ளே தான் நம்ம தோணும் போல. ஒரே கல் தான் மிஸ் கிடைக்கிது. கல்லுக்கு எதாவது கொடுப்பானுங்களா? அங்கே ஏதோ கிடைக்குது. அது என்ன மரக்கட்டையா? எஸ் மரப்பலகை. மரக்கட்டிச்சு என்னடா பண்ணுறது? விட்டா அப்படியே புதஞ்சிருவேன். இங்கே இது கேவ் சொல்ல இந்த படத்தில் பார்த்தா மஞ்சள் மணி வாய்ஸில் வந்த மாதிரி இருக்குது கேஸ். நான் கீழே மாட்டிகிட்டு இருக்கேன். வேலை யாரும் கற்றுக்கல. கேஸ் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டேன், எதுவுமே கிடைக்கல இடத்துல. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் தோன்றுறான், இங்கெல்லாம் தோண மாட்டேறான். பார்த்தீங்களா? இந்த வீட்டுக்குள்ளே தான் கிடைக்குமா? ஓ குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பை. இன்டர்நெட்டு டிப்ஸா? ஹோம் ஸ்வீட் ஹோம் விண்டர்லேண்டு. யார் இதுக்கு இவ்வளோ காசு வேணுமா? அப்படியே விட்டுரு. வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம் வயசு. ஐயோ கடவுளே, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா குப்பையாது. நம்ம போட்ட குப்பை தான் போலையுது. இல்லைண்ணா பையனா பொண்ணா அதுவே தெரில. இவனுக்கு கையும் தெரில, காலும் தெரில, முகமும் தெரில. ஒருவேளை இவன் மனுஷனா இல்லையா? எனர்ஜி இல்லையா? ஓ இவன் எனர்ஜி சோடா வேறு வேணுமா? 10 ரூபா தான் வந்துச்சு. எப்படி 100 ரூபா 110 ரூபா வந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. $110 ஆடு வந்துச்சு கேஸ். அதான் நான் ராங் கொடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே எதுக்கு இருக்குது? எஸ் சம்திங் எஸ் யா. என்ன வாட் இஸ் திஸ்? தோண்டுவோம்.
ஐயோ இது ஒரு பெட்ரோல் கேன் கைஸ். இந்த சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல. இந்த பக்கம் ஏதோ இருக்குது. டம்பிள்ஸு. இதெல்லாம் யாரா எடுத்து யூஸ் பண்ணுவா? போய் இங்கே இருக்கு. தோன்றா அடை தோன்றா. இப்போ தான் பெட்ரோல் கேனு அதெல்லாம் கண்டுபிடிச்சி. பெட்ரோல் கேனா உள்ள இது என்ன ஊறுகாய் ஜாடியா? ஆமாங்க, இது ஊறுகாய் ஜாடின்னு நினைக்கிறேன். அதையும் எடுக்க முடியல. இங்கே ஆட்டோமேட்டிக் டிக்கி இருக்காது. ஓ மை காஷ், இங்கே பாருங்க கேஷ் இருக்குது. ஆனால் எடுக்க முடியுமா? எட்ரா காசு எட்ரா. ஆனால் பைத்தியாரா எட்ரா. ஓ நான் எவ்வளோ டிக் பண்ணியிருக்கேன்னு காட்டுக்கான் ஐஸ். இந்த பாவை பையன் டம்பிள்ஸ் வந்துருக்கு, அதையும் எடுக்கல. இது வந்திருக்கு, அதையும் என்ன அச்சீவ்மெண்ட் அப்படி. நான் தான் எதுவுமே அச்சீவ் பண்ணிடா. ஓ நல்லா தோணுனா தான் வெளியே வருமா? போயிடுறா. இந்த இடத்த நல்லா தோண்டி இந்த பணத்தை எடுத்துருவோம் கைஸ். இது நான் பர்ஸா கைஸ்? காசு கிடைக்கும் பணக்காரன் இல்லான்னு பார்த்தா அப்பா கிடச்சிருக்கு. ஐ பிக்டு ஏதோ வந்துச்சு, அதுக்குள்ள போயிடுச்சு. இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? அதுக்குள்ள ஒன்று ஸ்டாமினா முடிஞ்சிச்சாடா. என்ன இதை வாங்கியே இது வாங்கிடுவாங்க, பிச்சைக்காரன் வாங்கிடுவோம். நீ வேறு எதாவது வெப்பன் இருக்காடா? ட்ரில்லிங் இருக்கா? ஓகே. ரோஸ் இருக்கு, லாம்பு, ரோப்பு, பாக்ஸு, பேக் பேக்கு, மணி, டைமண்ட்லாம் கிடைக்குமா? ஆஃபர்ஸு. ஓகே வாங்க இருக்கிறத தோண்டி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதாண்டி. குழி பார்க்கவே கன்றாவே இருக்குது. ஓ இது ஒரு பூசணிக்காய். ஹாலோவீனில் வைக்கிற பூசணிக்காய். நான் நினைக்கிறது அந்த இது ஒரு மிஷின் கன்னாக தான் இருக்கும். நான் ஆட்டோ டிக்கெட் வைக்கிறேன் கைஸ். எதையும் மாட்டல கைஸ். ஒரு ஊறுகாய் ஜாடி, ஒரு டம்பிள்ஸு, ஒரு காசு, ஒரு பிரெட் டோஸ்டரு, ஒரு பங்கின்னு, ஒரு கன்னு, ஒரு ஜெரிக்கேன். ஓ மை காஷ்.
இன்னும் அடியில் போவோம். சரி, இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு யாராவது பர்சன்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அடியில் என்னமோ சம்திங் இருக்குது. சொப்பு சாமான் விளாடுற பொருளெல்லாம் இருக்குது கேஸ். ஓ மை காஷ், அதுக்கு உனக்கு டயர்ட் ஆயிடுச்சாப்பா? இதாங்க கிடச்சிருக்கிறது. இவ்வளோ தூரத்தோடு ஒரு கல், ஒரு காசு, ஒரு ஊறுகாய் ஜாடி, ஒரு டம்பிள்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த குப்பையெல்லாம் குழி தோண்டி போட்டு மூடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் உள்ளே போட்டிருப்பான் போல இருக்குது. அதுதான் பரிசு காசு உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பணக்காரன் அவன் கை செலவுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது ஃபுல்லாக இங்கே ஒன்று இருக்காங்க. இது என்ன சொபச்சமான்னு தெரில. காசு இது கட்டர் இது காசு. ஓ எஸ், எனக்கு $100 கிடச்சிருக்கு. அந்த மாதிரி அந்த காசை கொடுத்தாங்க. ஓ கெட் அவுட் என்னடா கெட் அவுட்டு? ஓ ஓ ரொம்ப அழுத்துக்கு போயிட்டேன். இது என்ன டைனோசர் முட்டையா? டைனோசர் முட்டை மாதிரி போயிட்டே இருக்கு. பிளாட்டினம் ப்ளஸ் ஒரு பிளாட்டினம் ஒன்று கிடச்சிது. அதுக்கு மேலே போனால் வேறு எதாவது கிடைக்கிற பார்க்கலாம். ஸ்டாமினா வேறு காலியாக போகுது. அது 1 kg டம்பிள்ஸ், இது 2 kg டம்பிள்ஸ். மறக்காமல் யாரெல்லாம் ஜிம்முக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இன்னும் போகலை. இங்கே டம்பிள்ஸ் அந்த தோணுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது ஜிம்முக்கு போகிற ஆள் உண்டான்ட்டு. உனக்கு ஸ்டாமினா முடிஞ்சு போச்சு. வாடா ஏறுறா, அப்படியே ஏறுறா, எல்லாம் குத்தி எடுறா. இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேங்க. எஸ், சம்திங் இஸ் டாப்டு. குடிச்சு போட்ட ட்ரிங்க் இதுதானே? இங்கே பாருங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு எனர்ஜியும் முடிஞ்சிருக்கு. ஓகே, நான் டிக் பண்ண முடியும். சரி, நம்ம இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். செல்லை தட்டி ஒரு சைன் போர்டு $25, ஒரு கெட்டிலி $25, $50, ஒரு பிளாட்டினு $925, இது ஒரு $45. ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட $1020 நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே பிளாட்டினம் போட்டிருக்கு. பிளாட்டினம் இஸ் மச் ரேர் தென் கோல்டு and is a more expensive metal. ஓகே, இதுக்குள்ளே இது ஒன்று தான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, வந்ததுக்கு ஏதாவது கிடச்சிது, வாங்க வாங்கிட்டு போகலாம். எஸ், நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ வந்துச்சு. அதாங்க எஸ், இவன் உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் இதில் போட்டு புதைச்சிருப்பான். பிச்சைக்காரன் இல்லை, ஏதாவது காசு போட்டு ஏதாவது காசு எடுத்து காலையில் போட்டு விற்று சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு
சரி அதை போட்டு காசு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இவன் தோண்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இது என்ன, நான் நினைக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. ஓ மை காஷ், நான் நினைக்கிறதில்ல. நான் வாத்துக்குட்டி நினச்சேன். இந்த டப்லெலாம் வச்சு குளிப்பாங்கலாம், அந்த மாதிரி நினச்சேன். நல்ல வேலை, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிற. நான் அதை தான் நினச்சேன், வாத்துக்குட்டின்ட்டு. ஓகே, அது ஏதோ இந்த வாத்துக்குட்டிக்கு எவ்வளோ தருவான்? இந்த டாலுக்கு எவ்வளோ கொடுமா? எதுக்கு $52? சரி, வாங்கி கொடுங்க. ஓகே, டோட்டலி நம்மக்கிட்ட இப்போ $1242 இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு மறுபடியும் நான் இந்த குழியை வெட்டணுன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு ஈவினிங், டெய்லி ஈவினிங் 7 o'clock, ஓகேவா, ஈவினிங் 7 o'clock லைவ் வரலாமா சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் see you. Bye guys.